ஒரே ஒரு டம்ளர் சர்பத் குடிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது ஒரு குத்தமாடா. சர்பத்தை நான் செய்யலான்னு பார்த்தா அது எண்ணெயை வச்சு செஞ்சிருச்சு. சில்லுன்னு குடிக்கிறதுக்காண்டி முந்தின நாளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வந்து வச்சேன். அது கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக இருந்தால் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சீக்கிரம் சில்னஸ் ஆயிரும் அப்படி சொல்லிவிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சவன் என்ன பண்ணிட்டான், அன்றைக்கே மறந்துட்டேன். சரி மறுநாள் ஞாபகம் வந்தது, இப்போவே கையோடு போட்டு குடிச்சிருவோம், இல்லைனா இன்றைக்கும் மறந்துட்டோன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போடலாம் அப்படின்ட்டு அந்த கிண்ணத்தை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க வரவே மாட்டேங்குது. இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படி சொல்லிவிட்டு நானும் பிடிச்சி இழுன்னு இழுக்க கிண்ணத்தை பிடிச்சி ஃப்ரிட்ஜு தான் என் கூடவே சேர்ந்து வருதே தவிர கிண்ணம் வெளியே வந்த பாடலை. ஒரு வழியாக அதோட போராடி மல்லு கட்டி ஒரு வழி அதுவும் எனக்கு பாவம்னு பார்த்து தான் எப்படியோ கையில் வந்து சேர்ந்துருச்சு போல். சரி ஓகே, இதோட சோதனை முடிஞ்சதா? இல்லை, அந்த கிண்ணத்தில் இருந்து ஐஸை நான் வெட்டி பிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதுவும் எண்ணெயை வச்சு சோதிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் அந்த கிண்ணத்தை ஃப்ரீயாக விட்டால் சுற்றி உள்ள ஐஸ்லாம் கொஞ்சம் உருகி அந்த கிண்ணத்துலேருந்து ஈஸியாக வந்து ஐஸ் கட்டி வந்து வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காண்டி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து சர்பத்தில் மீதி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சிட்டு அப்புறமா வந்து சர்பத்துக்குள்ளே அந்த நன்னாரி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். தேவையானலாம் ஊற்றிக்கலாம், அதுதான் நம்ம இனிப்புக்கு ஃபுல்லாக போட போகிறோம், அதனால் வேணுன்றளவு ஊற்றிக்கலாம். பெரும்பாலுமே நான் வெளியே எங்கேயாவது போனாலே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வேணும் உனக்கு சில்லுன்னு குடிக்க அப்படின்னு கேட்டாலும் நான் பெரும்பாலும் கேட்குறது இந்த சர்பத் மட்டும் தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் வேணுன்றலாம் ஊற்றிட்டேன், தேவைக்கு அதிகமாகவே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் இருந்து எப்படியோ நொங்கெடுத்து இந்த ஐஸ் கட்டியை வந்து கிண்ணத்துலேருந்து பிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை உடச்சி எடுக்கணும் அடுத்தாக்கில் கிண்ணத்தில் போடுறதுக்கு. அதுக்கு நானும் ஒவ்வொரு டூல்ஸாக ரெடி பண்ணி பார்க்குறேன். அது கத்தி வச்சு குத்தி பார்த்தேன், வரல. அடுத்து இந்த தேங்காய் கீரியை எடுத்து அதை வச்சும் குத்தி உடச்சி பார்த்தேன். கிண்ணத்தில் உள்ள ஐஸ்லாம் செதறதான் செய்தே தவிர கிண்ணத்துக்குள்ளே ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி இதை நம்பிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது அப்படின்ட்டு கடைசியில் அந்த வீடியோ இதில் சேவ் ஆகலை. பட் என்ன பண்ணேன்னா அந்த லைட்டாக கத்தியை ஒரு ஹோல் இருந்த இடத்துல கத்தியை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஐஸ் கட்டியை உள்ள கிணத்துக்குள்ளேயே போட்டு அதுவாக கொஞ்சம் மெல்ட் ஆகி உருகி வர்ற தண்ணியை இதில் ஊற்றி இப்படி தான் அன்றைக்கி அந்த சர்பத்தை வந்து சில்லுன்னு ஆக்கி குடித்தேன். எப்படியோ குடிச்சு முடிச்சுட்டேன். ஆனால் குடிக்கிறதுக்குள்ளே இதை செஞ்சு குடிக்கிறதுக்குள்ளே போதும் இனிமேல் இந்த சர்பத் குடிக்கவா வேணாமான்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி அடுத்த லாஸ்ட்டாக பேசி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் பையன் வந்து இந்த ஒன்று சொன்னான், அதை சொல்லிடுறேன். அதாவது நீங்களும் இப்படி ஏதாவது குடிக்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்களான்னு சொல்லணுமா கமெண்ட்டில். அவன் பார்த்து படித்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறவானோ.